இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீதி தாமதமாகலாம், ஆனால் தோல்வி தராது. ஆமாங்க, நீதி தாமதமாக கிடைத்தாலும் தோல்வியை தராத அளவுக்கு நமது ஜப வாழ்க்கை நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு செயலாக்கத்தை இன்றைய நற்செய்தியில் ஒரு கைம்பெண் நமக்கு சொல்லித் தருகிறார். நீதி தாமதமாகலாம், ஆனால் தோல்வி தராது. விடாமுயற்சியே முழுமையான வெற்றியை தருகிற ஒரு உத்வேகம் என்பதை கடவுள் என்று உணர்த்த விரும்புகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, ஒரு விஷயத்திற்காக ஒருவரிடம் 3-4 முறை போக நேர்ந்தால் நமக்கு கடுப்பாக இருக்கிறது. மிக விரைவாக விரக்தியையும் சலிப்பையும் சந்தித்து விடுகிறோம். உண்மைதானே? என்னடா அந்த மனுஷங்கிட்ட ஓயாமல் போய் நாம் ஏன் கேட்கணும், நம்ம கேட்குறத போய் கொடுத்துட்டு வராங்களா அப்படின்னு சில நேரத்தில் மனிதர்கள் மீது வெறுப்படுகிறது. கடவுளிடத்திலும் இதை தான் நாம் சில வேலைகளை செய்து பார்க்கிறோம். நாம் சந்திக்கின்ற தோல்விகளுக்கும் தீமையின் அனைத்து தாக்கங்களுக்கும் விரக்தி தான் முதல் திறவுகோலாக அமைகிறது. நமக்கு பிடித்த விஷயங்களை திரும்ப திரும்ப செய்வதற்கு நாம் சலிப்படைவதில்லை. அதே போலத்தான் நாம் விரும்புகின்ற விஷயத்தை இறைவனிடம் திரும்ப திரும்ப கேட்பதற்கு சலிப்படையக்கூடாது. அதற்கு ஒரு உதாரணம் தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லும் நேர்மையற்ற நடுவர் ஓமை. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை எப்படியாவது சாதிச்சிடுறோம் இல்லையா? அந்த விஷயத்தை பிடிச்சி செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கிறது, அது நமக்கு பிடிக்கும். அதே போல தான் ஒரு விஷயம் பிடிக்கலோ நமக்கு நன்மை நடக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை விடாப்பிடியான முயற்சியை எடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்கள். நீதியை நேர்மையற்ற நடுவரமிருந்து பெறுவதில் அந்த கைம்பெண் எவ்வளவு தனது விரக்தியை எந்த கட்டத்திலும் வெளிப்படுத்தாததை இயேசு நற்செய்தியில் தெளிவாக காட்டுகிறார். அந்த தலைவர் நேர்மையோடு செயல்படலை, ஆனால் அந்த கைம்பெண் எல்லளவும் தனது விரக்தியை எந்த கட்டத்திலையும் வெளிப்படுத்தலை, விடாமுயற்சியோடு வருகிறார். நமது ஜப வாழ்வில் இறைவனிடம் மன்றாடுவதில் விரக்தி உள்ளே நுழைகிற பொழுது இறைவனிடம் நாம் கொண்டிருக்கும் உறவும் நம்பிக்கையும் தளர்ந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு செயல்களையும் விடாமுயற்சியோடு ஏடுங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி செய்வோம், அது நடக்கலை அப்படின்னா உடனே நாம் தோண்டு போய் விடுகிறோம். உயிரை வாங்கும் அளவுக்கு அந்த கைம்பெண்ணின் நச்சரிப்பு இருந்தது என்றால் விரக்தியின் சுவடுகள் அவரிடம் சுத்தமாக காணப்படவில்லை. விடாமுயற்சி அட்டி நொறுக்கிறான் அந்த பெண்ணு. இது நமக்கு ஒரு தெளிவான பாடம். அதுபோல இறைவனை நோக்கி நமது ஜபத்திலும் விரக்தி இருக்கக்கூடாது. எந்த விஷயம் எடுத்த எடுப்பில் முதல் முயற்சியிலே வெற்றியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகவும் குழந்தைத்தனமானது. எடுத்த உடனே நான் குபேரன் ஆகணும், எடுத்த உடனே உச்சுகொம்ப முடியும்னா யாரால முடியாது. ஒரு உயரத்துக்கு அலையணும்னா முதல் ஸ்டெப்பில் காலை வச்சு பொறுமையாக ஏறினா தான் முடியும். எடுத்த உடனே நான் 10வது படியில் காலை வச்சு ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள்தனமான காரியமாக செயல்படுகிறோம். ஒவ்வொரு சிறுக நாம் முயற்சி எடுக்கணும். இதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஆமையும் முயல் நினைப்பேன் நான். இந்த ஆமை பொறுமையாக நடக்கும். முயல் ஒன்னெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன்டா அப்படின்னு வேகமாக ஓடுது. ஆனால் ஒரு இடத்துல முட்டாள்தனம் பண்ணி தோற்று போய் விடுகிறேன். ஆனால் இந்த ஆமை பொறுமையாக நடந்தாலும் அதன் இலக்கை சரியான நேரத்தில் கடந்து வெற்றி பெறுவது போல இன்றைக்கி நமது வாழ்க்கையிலும் விடாமுயற்சியான ஜெபம் தான் எப்போதுமே வெற்றியை தருகிறது. மீண்டும் மீண்டும் முயலும் முயற்சியை முதிர்ச்சியின் இலக்கணம் என்று சொல்லுவார்கள். நான் மன்றாடினேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று பலர் புலம்புகிறார்கள். கிடைக்கும் வரை மன்றாடினீர்களா என்பது தான் இன்றைய நற்செய்தி நமக்கு முன் வைக்கின்ற கேள்வி. நான் கேட்டேன், ஆனால் நீ கேட்டது கிடைக்கும் வரையும் நிலைச்சு நின்று கேட்டுக்கிட்டே இருந்தியா அப்படின்றதான் இன்றைக்கி நமக்கிட்ட கேள்வி. நமது ஜபங்கள் கண்டிப்பாக பதிலளிக்கப்படும் என்ற உறுதியான நம்பிக்கை இன்றைய நற்செய்தி மூலம் இயேசு கிறிஸ்து நமது மனங்களில் விதைக்கிறார். நம் நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது என்பதை சோதிக்கப்படுவதற்கு நம் விண்ணப்பங்கள் தாமதமாக அருளப்படுகிறது. எவ்வளவுக்கு காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் திடம் பெறுகிறோம். நமது மனித ஆளுமையும் வலிமை பெறுகிறது. நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 38 ஆண்டுகளாக சிலுவம் கருத்தில் ஒருத்தன் காத்திருக்கிறான். யாரை என்னை இறக்கவில்லைன்ட்டு அவன் காத்திருத்தலின் பயனை பாருங்களேன், அந்த பேஷன்ஸ். அவனுக்கு ஆண்டவர் இயேசுவே நேரில் வந்து சுகம் தரலையா? அப்போ நமக்கு காத்திருத்தலின் மேன்மையை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தி ஹார்டஸ்ட் டெஸ்ட் இன் த லைஃப் இஸ் அ பேஷன்ஸ் டு வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட்.
வாழ்வின் மிகப்பெரிய சோதனையை தகுந்த நேரத்திற்காக காத்திருப்பது தான். இந்த மிகப்பெரிய சோதனை வெல்லுகிறவர்கள் தான் அந்த வெற்றியின் வாயிலாக தங்கள் நம்பிக்கையின் உறுதியை நிரூபிக்கிறார்கள். இதை உணர்ந்தவர்களாய் காத்திருக்கும் வலிமையை நம்முள் வளர்த்து நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்த முயல்வோம். நீதி தாமதமாகலாம், ஆனால் தோல்வி தராதுங்க. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக இடைவிடாது ஜெபித்து நீதியின் மேன்மையை அறிந்து கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.